அடுத்ததா எஸ்டி சார் ஓரிரு வரிகள் பேசுவாங்க. ஆடியோ வரல. வருதுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் வருதுங்களா? ஓகே. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க நிறைய பேர். இவ்வளோ அன்புக்கு ரொம்ப நன்றி. சார் சொன்னார் 1990 ட்ரேட் பண்ணுறேன்னு. அப்போ தான் நான் பிறந்த 1 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ஜூனியர் தான். சடனாக கூப்பிட்டாங்க. நான் இன்னொரு அரை மணி நேரம் கழித்து தான் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். அதனால் டக்குன்னு இப்போ நீங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு இதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கைகாலெலாம் ஓதுறது. ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வெளியே காட்டாமல் அப்படியே ஃபுல் கை சட்டு ஃபுல் பேண்ட் போட்டங்காட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவ்வளோதான். ஆனால் இருக்குது. பதட்டப்படாமல் இருக்கிறது, பயப்படாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கமல் சொன்ன மாதிரி பயம் இல்லைன்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா வீரங்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் பேசின ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோவிலேருந்து ஒவ்வொரு விஷயம் பேசுனது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் இந்த ட்ரேடிங்கை பற்றி அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் பேசுனதாக இருக்கட்டும், லைவ் செஷனாக இருக்கட்டும், ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பேசுனது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தோராயமாக ஒரு 1000 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது கடந்த சில வருஷங்களில் மட்டும். ஒரு 1000 மணி நேரம் ட்ரேடிங்கை பற்றியே. ஸோ அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் நீங்கள் சொன்ன நிறைய பேர் சொன்ன சைக்காலஜி, ஃபிலாசபி, மைண்ட் செட், டியூவாலிட்டி, இதை பற்றியெல்லாம் பேசுனது. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறதே இந்த டாபிக் தான். ஸோ ட்ரேடிங் சார்ட்டு இதெல்லாம் தாண்டி இதுதான் ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். ட்ரேடிங்க்கு மட்டும்ட்டு இல்லை. ட்ரேடர் அப்படின்னா காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிச்சுட்டு 3:30 முடிஞ்சிடும். அது வரைக்கும் அது வரைக்கும் கரெக்டான மைண்ட் செட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு மோடுக்கு போகலாம். அதெல்லாம் எப்படி ஆக முடியும்? சுவிட்ச் போட்ட மாதிரி ஆகவே முடியாது. கரெக்ட். 9:15 தான் சுவிட்ச் இருக்குங்களா நம்மகிட்ட? டக்குன்னு போட்டு ட்ரேடிங் சைக்காலஜி 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி போயிட்டு வேறு ஏதாவது வரும் அப்படின்னா அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு ஹியூமனாக, ஒரு பர்சனாக நீங்கள் லைஃப்பில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களோட பொறுமையை, உங்களோட கோபத்தை, உங்களோட ஈகோவை, ஸோ இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடராக ஆக்கும். எல்லாருமே ட்ரேடர் தான் இங்கே. கரெக்ட். ஸோ டிமேட் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். ஓப்பன் பண்ணால் 2 நாள் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றான். ஸோ எல்லாருமே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் ட்ரேடராக இல்லாமல் ஸோ ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசித்து பொறுமையாக பண்ணுறது தான் ஒரு ட்ரேடராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் சேரும். இதுக்கு 2 மாதத்தில் ஆயிருமா, 1 மாதத்தில் ஆயிருமா, இல்லை வர்ற புரட்டாசியோடு நான் நல்லா ட்ரேடர் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. சில பேர்த்துக்கு சில வாரங்கள் ஆகலாம், சில பேர்த்துக்கு வருஷங்கள் ஆகலாம். என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வருஷம் ஆயிரும். ஸோ எதாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணலாமா வேண்டாமா, இதை எப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுற ஆளுகளுக்கு வருஷங்கள் ஆகும். ஸோ அதையும் கடந்து தான் போகணும். ஏன்னா ட்ரேடர் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் மட்டுமா வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நம்மளுக்கு 1008 பிரச்சனையும் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், கடங்காரன் தொல்லை இருக்கலாம், 1008 இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம ட்ரேடிங்கில் கொண்டு வரோம். அங்கே பிரச்சனை இருக்கும், அதையும் தாண்டி தான் ட்ரேட் பண்ணும்போது ஒரு முடிவு எடுப்போம். ஸோ இந்த முடிவுகள் எடுக்கிறது எல்லா டைமும் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண பொறுமை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சைக்கலாஜிக்கலாக, ஃபிலாசபிக்கலாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொலைதூரத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட காலத்தையும் நேரத்தையும் கவனத்தில் வச்சுட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் முடிச்சிடலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேசியாச்சு, போதாத குறைக்கு புத்தகமும் எழுதியாச்சு. இதுக்கப்புறமும் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நன்றி உரைகள்லாம் போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப இழுத்து மறுபடியும் இது ஒரு செஷன் மாதிரியோ, ஒரு கோர்ஸ் மாதிரியோ, ஒரு கிளாஸ் மாதிரியோ இழுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அண்ணன் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்காரங்க ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் மைண்டோட சுற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இதை 3 மணி ஆரம்பித்து 5 மணி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் நான் பெருசாக யாருமே வெளியே போனதை கூட பார்க்கல. ஸோ அவ்வளோ ஆர்வமாக
அவ்வளோ அன்போடு வந்து இது நீங்கள் கலந்துட்டு எல்லோரும் வந்து கடைசி வரைக்கும் இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து இந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு அண்ணங்கிட்ட கொடுத்து புத்தக வெளியீட்டு விழானா அப்படின்னு முன்னே திரும்பி பார்த்து இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன கருப்பழனியப்பன் சார் வந்து எவ்வளவு அதை பற்றி பேச முடியுமோ வேற ஒரு இடத்துல இருந்து ட்ரேடிங்கையும் பணத்தையும் வாழ்வியலும் வந்து பேச முடியுமோ அவ்வளோ அருமையாக பேசினா. ரொம்ப நன்றி நான் அதுக்காக. ஸோ ரங்கராஜன் ஜெயபிரகாஷ், ஸோ இவரும் வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே ட்ரேடிங் தெரியாது ஃபார் ஷோர். ஸோ அதை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, நானும் அதை சொல்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆக்சுவலாக ட்ரேடர் வந்து யார் வேணால் ஆகலாம். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், எந்த ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் ட்ரேடர் ஆயிட முடியும். ஸோ அது ஒரு லெவலேஜ் இருக்குது. பட் ஒரு ட்ரேடர் ஆகும் பொழுது நமக்கு நிறைய இடத்துலேருந்து சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து ட்ரேடே தெரியாத 2 பேர் இது பேசணும் அப்படின்றதையும் நான் உறுதியாக வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து தேங்க்ஸ் ஜேபி சார். இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ட்ரேட் தெரிஞ்ச ஒருத்தர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட ஜேர்னி வந்து நான் சார் சொன்ன மாதிரி, பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஒரு 6-7 வருடங்களான இது ஒரு பயணம் தான். ஸோ 2 பேர்த்துக்குள்ள நிறைய உடன்பாடு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஜேர்னி போயிட்டே இருக்கு எனக்கும் சாருக்கும். ஸோ தேங்க்ஸ் பாலாஜி சார். ஸோ அப்புறம் தினேஷ் உங்களுக்கு பாதி பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி ஏதோ வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கல்ஃபில் போயிட்டு அங்கே ஒரு ஃபாஸ்ட் பால் ஈவெண்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோ பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதில் அறிமுகப்படுத்தின நண்பர் தான் வந்து தினேஷ். ஸோ அவர் 6-7 வருடத்துக்கான மேல் நட்பு அங்கே கல்ஃபில் இருக்கும்போதுலேருந்து. ஸோ தினேஷ் வந்து இஸ் அ டிப்பிக்கல் சேல்ஸ் பர்சன் ஃப்ரம் ஐடி. ஸோ அவருக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எந்த ஆங்கிளில் அணுகணும் அப்படின்றது வந்து நிறைய அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிகாஸ் எல்லா கண்ட்ரிலையும் அவர் போகாத கண்ட்ரிகள் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் அவர் பேர் ஜிப்சி, அதையும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை வந்து எப்படி கன்வே பண்ணுறாரு அப்படின்றதையும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். ஸோ அதை வந்து அவர் ட்ரேடிங் கூட ரொம்ப அழகாக பொருத்தி நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக சொல்லியிருக்காருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ தினேஷ். ஸோ அதுக்கப்புறம் நிறைய மொமெண்டோ கொடுத்தேன். அதெல்லாம் யார் அப்படின்றத உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், அவங்களும் யார் அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ ரங்கநாதன் வந்து இந்த ஈவெண்ட் இப்படி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்ததே ரங்கநாதன் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்படி ரங்கநாதன் இந்த ஐடியா கொடுத்து அவர் இதெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஆன்லைனில் எப்பயும் போல் ஆன்லைனில் யூடியூப்ல ஏதோ புத்தகம் வந்துருச்சுங்க, ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். ஸோ அவர் இருந்த காரணத்தினால தான் வந்து இந்த விழா இப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஸோ இந்த விழாவோட கதாநாயகனே எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான். ஸோ முதல் நாள்லேருந்து இது வரைக்கும் என்னை வந்து பெருசாக எதுவும் வேலையே வாங்காமல் தன்னோட சொந்த வேலை போல் சென்னையிலேருந்து தன்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து எனக்காக பண்ணது வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் விக்ரம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஈவெண்ட்டை முதல்ல அழகாக ஆரம்பித்த டீம் கல்பத்ருமாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த புத்தகம் இப்படி ஒரு வடிவம் இருக்குது, இந்த புத்தகம் வந்து இப்படி ஒரு நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வாங்கி படித்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த புத்தகம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் 2 பேர். ஸோ ஒன்று வந்து மிஸ்டர் மதன் அண்ட் இன்னொருத்தவங்க வந்து மிஸ்ஸஸ் ஜெயபிரபா. ஸோ அவங்களுக்கு தான் லாஸ்ட்டாக நான் கொடுத்தேன். ஸோ அவங்க தான் வந்து இந்த புத்தகத்தை இவ்வளோ நேர்த்தியாக இங்கே என் கை கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அகெயின் அவங்க இல்லைனாலும் இன்னும் ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நானாக போயிட்டு அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி அது வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஆல்மோஸ்ட் 5 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பத்திரமா ஊர் போய் சேருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலையோ மீண்டும் வேறு ஒரு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நேரில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.